Hey, hi, hello gamers, welcome to Animax Gaming. ஓகே கேஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா விஸ்டோரியா வாண்டன்ஸ் வாலில் சீசன் 2 எபிசோட் 10 பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கலைன்னா மறக்காமல் எதனால் பிடிக்கல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை திருத்திக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு எஃபெக்ட் நம்ம வந்து லைக் பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி ஒரு எஃபெக்ட் கொடுக்குறோம்ல. ஸோ அது நிறைய பேர் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கல அப்படின்னா நம்ம வீடியோக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்லோட் பண்ண முடியல. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நான் அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்கேன். பட் மூவிங் ஃபார்வர்ட் கொஞ்சம் கம்மி பண்ண பார்க்குறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். இப்போ வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எபிசோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபியா வந்து டவரில் வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஸோ வில்லோட ஒரு சின்ன பொம்மையை வச்சு உட்காந்துட்டு இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கோலட் காமிக்கிறாங்க. அதாவது 2-3 எபிசோடுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோலட் இந்த டைலாக் சொல்லியிருப்பா. ஸோ எனக்கு மேக்னா வெண்டரே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா எல்ஃபியாவில் கொடுக்கப்பட்ட ஸ்பெல்லால் தான் வில் வந்து இவ்வளோ சஃபர் பண்ணுறான். இவன் இவ்வளோ தூரம் சஃபர் பண்ணியும் எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் பண்ணாமல் இருக்கா. எனக்கு அதுக்கு நினச்சா தான் ரொம்ப காண்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம கோலட் சொல்லுவாள். ஸ்பெல்லுங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்க 2 பேர் பண்ண ப்ராமிஸ்னால தான் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு போராடி வந்து பார்த்தீங்கன்னா மேலே க்ரோ ஆகிட்டு இருக்கான். அவள் சொன்ன டைலாகுக்கு அப்படியே ரிப்ளை பண்ணுற மாதிரி நம்ம எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் தான் அவன் மேலே ஸ்மெல்லை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஈவன் அதை ஸ்பெல்லுன்னு சொல்கிறத விட அது ஒரு சாபன்னே சொல்லலாம். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வில்ல அந்தளவுக்கு சஃபர் ஆவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ என்றைக்கு அந்த ப்ராமிஸ் ஆரம்பிச்சதோ ஸோ அன்னையிலேருந்து என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வில் ரொம்ப சஃபர் ஆகியிருக்கான். பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல. சில டைமில் எனக்கும் தோணும், நான் வந்து சில டைமில் ரொம்ப அழுதுருக்கேன் அவன் சஃபர் ஆகாத பார்த்து. அவனை காப்பாற்றணும்னு நினச்சிருக்கேன். அவனை எப்படியாவது அந்த ஒரு சஃபர்லேருந்து வெளியே கொண்டு வரணும்னு நினச்சிருக்கேன். பட் என்னால் அது சுத்தமாக முடியல. ஈவன் சொல்ல போனால் அந்த சாபத்தை அவன் மேலே கொடுத்ததே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கமாக டவர் மேலே இருந்துட்டு அவள் டவர் மேலே இருக்க அந்த ஒரு மேஜிக்கல் சர்க்கிளை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பாள். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்ஃபியாவோட மனசுக்குள்ளே வில்லோட வாய்ஸ் கேட்குற மாதிரி நமக்கு கேட்கும். ஸோ நம்ம காமிப்பாங்க, ஸோ நீ இதெல்லாமே தப்பாக நினச்சிட்டு இருக்க எல்ஃபி. ஸோ நான் உன்னை வந்து பார்த்தீங்கன்னா வெறுக்கலை, நான் என்னையே நான் வெறுத்துக்கிறேன். ஈவன் சொல்ல போனால் உன்னோட நான் அந்த இடத்துல உனக்கு பக்கத்தில் நின்றுருக்கணும். பட் என்னால் முடியல, நான் அவ்வளோ ஒரு வீக்லிங்காக இருந்திருக்கேன். ஸோ இப்போ உன்னால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் லைக் நோ டேலண்டடாக இருந்த என்னை வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேலண்டடாக கொண்டு வந்தது நீ தான் எல்ஃபி. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பக்கத்தில் நிற்பேன். ஸோ இது அதே ப்ராமிஸ் தான் மறுபடியும் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் உன்னோட பக்கத்தில் அந்த டவர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவன் எழுதிட்டு இருக்கான். ஸோ அந்த எழுதிட்டு இருக்கிறது நம்ம எல்ஃபியோட மனசுக்கு அப்படியே கன்வே ஆகிற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமிப்பாங்க. அது நல்லாயிருக்கும். இப்படி இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ்லேயே பேசிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசுக்குள்ளேயே என்னதான் தூரத்தில் இருந்தாலும் மனசுக்குள்ளேயே பேசிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரோட்டேட் பண்ணியிருக்காங்க. அது எந்தளவுக்கு பாசிபிள்னு தெரியல, பட் நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கு. எல்ஃபியும் வந்து பார்த்திங்கன்னா அவன் எழுதுறதுக்கு ரிப்ளை அவளும் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுறா. ஸோ இந்த மாதிரி நீ நம்ம ப்ராமிஸை ரொம்ப மதிக்கிறனால தான் நான் உனக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாமல் அவ்வளோ கஷ்டத்தையும் நானும் தாங்கிட்டு இருக்கேன். ஸோ பட் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஹெல்ப் நான் உனக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த விச் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பேன். இந்த மாதிரி வில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம விச்சும் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப் நம்ம வில்லுக்கே தெரியாத சின்ன அவளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு. ஏன்னா அவள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்னா வெண்டருங்கிறனால அவள் வந்து நம்ம வில் மேலே இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணா அப்படின்னா அவளை வந்து பார்த்திங்கன்னா மேலே மிச்சம் இருக்க மேக்னா வெண்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக நினச்சிப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் அவளால் எந்த அளவுக்கு சின்னதாக ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக நம்ம எல்ஃபியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலட்டு. ஸோ நம்ம கோலட்டுக்கு நம்ம வில் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன க்ரஷ் இருக்கும். அதனால் அவள் நம்ம ஒர்க்னர் சென்சை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர் கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாள். இந்த மாதிரி குழந்தைத்தனமாக வந்து பார்த்திங்கன்னா கேட்டுட்டு இருப்பா, ஹெல்ப் பண்ணுங்கள், எப்படியாவது வில்லுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொஃபஸர் என்னால் இங்கே இருந்துட்டு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பட் எனிவே அவங்க வந்து பார்த்திங்கன்னா விச் அங்கே தானே இருக்காங்க, ஹேமர் ஆஃப் விச்னு ஏதோ சொல்கிறாங்க அவங்க பேரை. ஸோ அவங்க அங்கே தான் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க வில்லுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம லியானா வந்து பார்த்திங்கன்னா என்ன தூங்கிட்டு இருக்கா. என்ன உனக்கு அப்படின்னு நம்ம சியோன் கேட்க, எப்போ நான் என்னோட ஃபேக்ஸிலிருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன், உயிரை கொடுத்து ஓடி வந்திருக்கேன்ப்பா டவர் விட்டுனேன். ஏன்னா டவர் விட்டு யாரும் வெளியே வரக்கூடாது, நம்ம ப்ரொஃபஸராலையும் நம்ம டவருக்குள்ளே போக முடியாது. பட் நம்ம வில் நிறையா தடவை செலக்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொஃபஸர் ஏகப்பட்ட தடவை டவருக்கு போயிருக்காரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா டவருக்குள்ளே அலோவ் பண்ணலை. உடனே நம்ம ப்ரொஃபஸர் இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, வேறு யார் கிளாரே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளாரே வேறு யாரும் இல்லை, நம்ம ப்ரொஃபஸரும் கிளாரவும் ஒரே கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம ப்ரொஃபஸர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரொஃபஸர் அவருக்குன்னு சொல்லி வந்திருப்பார். கிளாரே வந்து டவருக்கு அப்ரெண்ட்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ இன்னொரு சைடு நம்ம சியோன் வந்து சொல்கிறான், அதெல்லாம் ஒரு ஹெல்ப்பும் பண்ண தேவையில்ல வில்லுக்கு, அவனை மேலே வந்து பார்த்திங்கன்னா அவனாலேயே மேலே வர முடியும். ஸோ அவனை அப்படியே விடுங்க, அவனாக மேலே வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆவான். நம்ம அதுதான் அவனும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்போம். ஸோ நம்ம எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே
வந்து பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ப்ளூம் ஆரம்பிக்குது. அவன் கூட இருந்த மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் நம்ம சியோனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஃபேக்ஷனுக்கு போயிடுறாங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ இப்படி டவருக்கு வந்த எல்லாருமே ஒவ்வொரு ஃபேக்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வில்லையும் நம்ம ஜூலியஸுமே காணோம். பட் இங்கே செலக்ட் ஆனவங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம குரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, என்ன இவ்வளோ பேரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம மேக்னா வெண்டர்ஸில் இருந்த நம்ம ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், ஜியோவாக இருக்கட்டும் நம்ம எல்ஃபி அவளும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறா, அதாவது ஆஃப்டர் டெர்மினலா இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் இவங்க அந்த இன்சிடென்ட்டில் எவ்வளவோ மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ என்ன தான் அவங்களோட பவர் அந்தளவுக்கு அவங்களோட மேஜிக்கல் எபிலிட்டி இல்லைனாலும் கண்டிப்பாக நம்ம அவங்கள ஃபேக்ஷனுக்குள்ளே எடுத்து அவங்கள டெவலப் பண்ணுறது நம்மளோட கடமை தான். ஏன்னா இதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனை வரப்போகுது நமக்கு தெரியுதில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க நம்ம கிளார் ஓகே இதோட ப்ளூம் 2 எண்டாக போகுது அப்படின்னு சொல்ல, எங்கள் வில்லையும் ஜூலிஸும் இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நம்ம கிளாரே சொல்லி முடிக்க இந்த சைடு நம்ம குரோட்ஸ் ஓகே அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சது போல், அவங்க 2 பேரையும் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுங்க, அவங்க 2 பேரையும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, நம்ம கிளாரே ஒன்று மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு இருக்கா, நீ அவங்களுக்கு நடுவில் நிற்கிறப்ப அவங்களால எப்படி இங்கே வர முடியும் அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, உடனே நான் நடுவில் நிற்கிறேன்னா நானும் ஒன்று நடுவில் நிற்கல, அவங்களோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மேஜிக்கல் எபிலிட்டி அந்த அளவுக்கு இல்லை, ஸோ அதனால் நீங்கள் அப்பர் இன்ஸ்டியூட் ஆனால் எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்ல, என்ன எல்ஃபி நான் சொல்கிறது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்லி நம்ம எல்ஃபியை பார்க்குறான். நம்ம எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பேசாமல் உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. அதாவது நம்ம வில்லும் நம்ம ஜூலிஸும் உள்ளே வரதுக்காக ப்ரே பண்ண அடுத்த செகண்டே திரும்பி பார்க்குறான், நம்ம வில்லும் நம்ம ஜூலிஸும் வந்துடுறாங்க. சாரி வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. ஓகே வந்துட்டிங்களா, சரி இந்த ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்டை உள்ளே இறக்குறான். இப்படி வந்த உடனே மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறக்கிடுறாங்க. நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டிஃபீட் பண்ணி அவனோட அதனோட ஒர்த்தை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணி ஆகணும். இதை பார்த்து ஜூலியஸ் ஐயோ அவனோட பவர் இன்னும் நம்ம டெஸ்ட் பண்ணவே இல்லையே, ஒரு வேளை நம்ம அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மனசில் யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிளெஸ்ஸிங் வருது. பிளெஸ்ஸிங்கிறது ஒன்றும் இல்லை, அவங்கள இன்னொரு ஃபேக்ஷனுக்கு எடுக்கிறாங்க, வேறு யாரும் இல்லை நம்ம எல்ஃபியை வந்து அவனை ஐஸ் ஃபேக்ஷனுக்கு எடுத்துடுறாங்க. அப்போ உடனே அவன் பட் நான் வந்து வில்க்கு உதவணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரான். உடனே நம்ம எல்ஃபி நீ இது வரைக்கும் வில்க்கு உதவுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, இப்போ வில் மேலே நீ நம்பிக்கை வச்சு நீ மேலே வா, நாங்கள் உன்னை பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்க, வில் நீ எப்படியாவது ஜெயிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நம்ம வில்லும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விச் நம்ம வில்லுக்கு ட்ரெயின் பண்ண அந்த சிரட்ரைன் விச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்துலேருந்து சரி நீ எவ்வளோ தூரம் ப்ராசஸ் ஆகிருப்ப அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி மான்ஸ்டர் அட்டாக் பண்ண வருது, டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் அந்த ஒரு மெமரிஸை பிக்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த பவரை எப்படி நம்ம எடுக்கணுமோ அந்த மாதிரி எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிளேடை சார்ஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். சார்ஜ் பண்ண உடனே அவனோட பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பிரிஞ்சு உள்ள ஒரு மேஜிக்கல் எபிலிட்டி வருது. ஸோ ஐஸ் ப்ளஸ் தண்டர் சேர்ந்த மாதிரி ஒரு எபிலிட்டி. இது பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. வில் வந்து அவனோட மேஜிக்கல் விஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் அவனே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணிட்டான் போல அப்படின்னு சொல்லி எல்லோரும் சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறாங்க. பட் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஒருத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் இருப்பான், வேறு யாரும் இல்லை நம்ம குரோட்ஸ் தான். என்னது அவனோட விஸ்ஸை அவனே வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குறானா அப்படின்னு சொல்லி பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே நம்ம வில் அங்கே இருக்க அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்லைட் தான் பண்ணுறான். அந்த மான்ஸ்டர் வந்து அவ்வளோ பெரிய மான்ஸ்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்குள்ளே நிறையா மெமரிஸ் ஓடிட்டுருக்கு. இந்த ஒரு பாத்துக்கு அவன் கஷ்டப்பட்ட அண்ட் அவன் நம்ம எல்ஃபியாவுக்கு கொடுத்த ப்ராமிஸ்லேருந்து எல்லாமே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. நம்ம எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்க மாதிரியே காமிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, அந்த நம்ம எல்ஃபியா வந்து மேக்னா வெண்டர் ஆனதுலேருந்து நம்ம எல்ஃபியாவால் நம்ம வில்க்கு எந்த விதமான ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியல. ஸோ அதனால தான் அவளை வந்து பார்த்தீங்கன்னா கூண்டுக்குள்ளேயே வச்சு காமிச்சிருக்காங்க. அதாவது அவளால் மற்ற மேக்னா வெண்டர்ஸ் எதிர்த்தோ அல்லது அப்பர் இன்ஸ்டியூட்டில் இருந்த நம்ம குரூட்ஸை எதிர்த்தோ எந்த விதமான ஒரு சப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அப்படியும் அவன் சப்போர்ட் பண்ணாலும் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கான ஆளாக இருப்பானோ அப்படின்னு மற்றவங்களாம் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம எல்ஃபியா இந்த மாதிரி கூண்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. நம்ம வில் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜஸ்ட்டு ஒரு அந்த மான்ஸ்டரை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹிட் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக இறந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவனோட மேஜிக்கல் எபிலிட்டி வச்சு அட்டாக் பண்ணுறான். எல்லாம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஜியோலாம் எதிர்த்து கத்துறான், அப்படி தான் தம்பியை போட்டு தாக்கு அவனால் முடியுண்டா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனோட கேரக்டரில் இருந்து அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு கேரக்டரை அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோவை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இப்படி அங்கே வில் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம ஃபின்னும் பார்க்குறதுக்கு வரான். நம்ம விச் பக்கத்தில் பரவாயில்லையே அவனை நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்க போலே, இந்த டவருக்கு வர வச்சதுலேருந்து நீ இங்கே வந்ததுக்கப்புறமும் நீ நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் உன்னை கெரிட்வேன் கூப்பிட்றதா இல்லை ஹெட் மினிஸ்டர் கேல்ட்ரன்னு கூப்பிட்றதா அப்படிங்கிறான். அப்போ தான் நமக்கு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒன்று ரிவீல் ஆகுது. அந்த விச் சொல்கிறா, இப்போதைக்கு நான் இந்த ஃபார்மில் இருக்கேன், ஆனால் நீ என்னை கெரிட்வேனே கூப்பிடு அப்படிங்கிறா. இவன் வேறு யாரும் இல்லை, நம்ம வில் படிச்சுட்டு இருந்த அந்த ஒரு ஸ்கூலோட ஹெட் மினிஸ்டர் தான் இவங்க. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்ட்ரேனா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் மூலியமாக ஏஜை ரிவர்ஸ் பண்ணி அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க.
பட் என்னமே வச்சு கேட்குறா, இந்த இடத்துக்கு மேஜிக்கல் யூசர்ஸ் மட்டும் தானே வரணும், நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு கேட்க, உள்ளே வந்ததுக்கப்புறம் கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். உடனே நம்ம வச்சு பரவாயில்லையே, நீயும் நம்ம வில்லுக்கு அவனுக்கு மறைமுகமாக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்க போல அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ சொல்கிறான், அதாவது நம்ம வில்லோட ஸ்பாட்டில் ஒரு ஜெம் இருக்கும், விஸ்ட் ஜெம்முன்னு. ஸோ அந்த ஜெம்மு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேரான ஜெம், அதை கொண்டு வந்து கொடுத்தது நம்ம ஃபின் தான். ஸோ அப்போ ஃபின் சொல்கிறான், என்ன தான் அவனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஸ்ங்கிற எபிலிட்டி அவன் அன்லாக் பண்ணியிருந்தாலும் அதோட கெப்பாசிட்டி அண்ட் ஆம்பிளிஃபிகேஷனை அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் அந்த ஜெம் இருக்கிறனால அவனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு அவனால் ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால தான் நான் அவனுக்கு கொடுத்தேன். இவ்வளோ தூரம் அவன் கஷ்டப்பட்டு வந்திருக்கான். ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட் நான் அவனுக்கு ப்ரெசென்ட் பண்ண தான் நான் நினச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வில் எல்லா மாஸ்டரையும் வந்து பார்த்திங்கன்னா அடித்து நவுத்துறான். ஸோ ஜஸ்ட் அது தொட்டாலே வந்து பார்த்திங்கன்னா இதாகிரும். பட் இருந்தாலும் அவனோட பவர் எல்லாத்துக்கும் காமிக்க ஆரம்பிக்கிறான். அவன் ஒவ்வொரு மான்ஸ்டராக டிஃபீட் பண்ண இந்த சைடு நம்ம குரேட்ஸுக்கு கோவம் தான் அதிகமாகிட்டு இருக்கு. இது நடக்கக்கூடாது, இது எப்படி இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறான் நம்ம குரேட்ஸும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட வாண்டையே வந்து பார்த்திங்கன்னா தூக்கி போட்டுடுறான். இன்னொரு சைடு நம்ம மேக்னா வெண்டர்ஸ் இருக்க அங்கே ஸ்கவுட் பண்ணுற டீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு, பரவாயில்லையே அவன் கிரியேச்சர்லாம் கொண்டுட்டானே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் ஃபாலோ பண்ண முடிய ஒரு விஷயம் கிடையாது, இவன் கொண்டு ஏதோ ஸ்பெஷலான ஒரு பவர் இருக்குது அப்படின்னு சொல்ல நம்ம சியோனும் வந்து பார்த்திங்கன்னா பரவாயில்லையே நம்ம வில் இந்த அளவுக்கு வந்துட்டானேன்னு சொல்லி அவனும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறம் நம்ம வில் எல்லா டிஃபீட் பண்ண உடனே அவனோட சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்சார்ஜ் ஆகிடுது. இன்னொரு சைடு நம்ம குரூட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம அவனை ஏற்றுக்கவே கூடாது, கண்டிப்பாக நம்ம அவனை ஏற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம கிளாரை பார்த்துட்டு, என்னப்பா குரூட்ஸோ, என்ன உன்னை ஏற்றுக்க முடியலன்னா என்னப்பா காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளாரை கேட்க, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ளூம் ஈவெண்ட்டில் அவனால் ஸ்வாடை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண விடுறீங்க, இந்த ப்ளூம் ஈவெண்ட்டில் வாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும், ஒன்லி மேஜிக்கல் யூசர்ஸ் மட்டும் தான் இந்த ஒரு ப்ளூம் ஈவெண்ட்டுக்கே வரணும், இவன் ஒரு மேஜிக்கல் யூசர்னா இவன் எதுக்காக ஸ்வாடை ஒரு மேஜிக் ஐட்டமாக யூஸ் பண்ணுறான், அதை அவன் யூஸ் பண்ணக்கூடாது, அது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட், அதாவது இந்த ஒரு ப்ளூம் ஈவெண்ட்டுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படின்னு சொல்ல, மற்ற மேக்னா வெண்டர்ஸும் ஆமாம் குரூட்ஸ் சொல்கிறதுல ஒரு பாயிண்ட் இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு மேக்னா வெண்டரும் அவனோட பாயிண்ட்டில் இருந்து, அதாவது நம்ம குரூட்ஸ் பாயிண்ட்லேருந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, கரெக்ட் தானே அப்படின்னு. சில பேர் என்ன தான் ஸ்பாடாக இருந்தாலும் அது ஒரு வாண்டு மாதிரி தானே வேலை செய்யுது, பட் அதை நம்ம ஏற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லி இன்னொரு மேக்னா வெண்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இன்னொரு சைடு நம்ம ஜூலி செமையா கோவப்படுறான், இவ்வளோ தூரம் வந்திருக்கான் நம்ம வில், பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கியூ பண்ணிட்டு தானே இருக்காங்க, என்ன எல்ஃபி அப்படின்னு சொல்லி எல்ஃபியை கேட்க, எல்ஃபி ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்து அவள் பொறுமையை இழந்த ஒரு ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா. இதுக்கு மேலே இது மாதிரி நடந்ததுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்துடும், ஈவன் எல்ஃபி எக்ஸ்ப்ளோர்டே ஆனாலும் ஆயிடுவா அப்படின்னு நம்ம மெய்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஃபியோட நிலைமையை வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. யாராவது ஒரு மேக்னா வெண்டர் நம்ம வில்லுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாலே போதுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கிறான். என்னடா எல்லாம் வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுறேன், அவன் ஒர்த்தா இல்லைன்னு அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாண்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். டே தம்பி, ஒரே ஒரு ஹிட்டு, நான் ஒரே ஒரு தடவை உன்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மேஜிக்கல் எபிலிட்டி வச்சு நான் ஹிட் பண்ண போகிறேன், முடிஞ்சால் நீ அதிலிருந்து தப்பிச்சுக்கோ, நீ தப்பிச்சிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ தாண்டா ஆள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது. இந்த சீன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இன்ஸ்டாவில் கூட அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா இதில் அப்லோட் காமிச்சா வந்து பார்த்தீங்கன்னா பேன் கொடுத்துருவாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோர் ஆஃப் லைட்னிங் ஸ்க்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறான் நம்ம ஜியோன். அது பார்க்குறதுக்கு சின்னதாக தான் இருக்குது. டக்குன்னு பார்க்குறான் நம்ம வில், என்ன லோ லெவல் லைட்னிங் ஸ்பெல்லாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்க, டக்குன்னு அந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மிகப்பெரிய ஸ்பெல்லாக மாறிடுது. நம்ம எல்ஃபி அங்கேருந்து வில் நீ அங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லி கத்துறா. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல் அப்படியே டேரெக்டாக நம்ம வில் மேலே அட்டாக் ஆக ஆரம்பிக்குது. அட்டாக் பண்ணுற சமயத்தில் நம்ம வில் யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ ரொம்ப வேகமாக வருது, நம்மளால் கண்டிப்பாக எவாய்ட் பண்ண முடியாது, அதாவது டாச் பண்ண முடியாது, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்பே அவன் மேலே அந்த ஸ்பெல் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆகிடுது. ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட் அந்த இடத்துல. அதை பார்த்த உடனே நம்ம எல்ஃபி உடனே கத்த ஆரம்பிச்சிடறா வில் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வில் அந்த தாக்கு பிடிக்க முடியாத அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு பவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா, ரொம்ப அதிகமாகவே கத்திடுறா. பட் அந்த இடத்துல நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸ், அதாவது கொஞ்சம் அடிகளோட வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்றான். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க எப்படிறா அப்படின்னு. அப்போ தான் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான், ஃபுல்லி சார்ஜ் ஜால்கியா விஸ் அப்படிங்கிறான். ஜால்கியாங்கிறது லைட்னிங் பவர் போல் ஜால்கியா விஸ் அப்படிங்கிறான். அவனோட ஸ்வாடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவரை அவன் உள்வாங்கிக்கிறான். பட் என்னதான் அவ்வளோ பெரிய பவர் உள்வாங்கினாலும் சில அது லைட்னிங்கிறனால சில எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பட்டுருது. ஸோ அதனால தான் கொஞ்சம் டேமேஜோட நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறான். ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த சீன். இதையும் நான் இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஜியோ, என்னப்பா எல்லாம் பார்த்துட்டிங்களே, சூப்பராக தம்பி, வேறு லெவல் நீ, இதுக்கு மேலே யாருக்காவது எவனுக்காவது ப்ரூஃப் வேணும்னா சொல்லுங்கடா, நான் இன்னும் ஏதாவது காமிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா கெத்தாக பேசிகிட்டு இருக்கான். ஒருத்தர் தான் நம்ம வில்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுறான். எல்லோரும் பார்த்துக்கிட்டிங்களே, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ப்ரூஃப் எதுவுமே தர முடியாது, என்னோட மேக்னா வெண்டர்
அதாவது ஒரு மேக்னா வெண்டரோட பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெல்லையே வந்து பார்த்தீங்கன்னா அவன் தடுத்து இன்னும் நின்றுட்டுருக்கான். ஸோ கண்டிப்பாக அவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ணப்படணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். மறுபடியும் நம்ம குருட்ஸு இல்லை இது முடியாது, இது யாராலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி கத்த உடனே நம்ம ஜியோ அங்கேருந்து வேகமாக லைட்னிங் அவனோட பவர் யூஸ் பண்ணி, ஓ அப்படியே குருட்ஸு நீ என்ன சொல்கிற, அப்போ சரி அப்போ நீ வேணும்னா அந்த ஒரு ஹிட்டை நீ தாங்கி காமி, நீ உன்னோட ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத உன்னால் பார்க்கலாம், என்ன நான் சொல்கிறது ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே நம்ம குருட்ஸ் அங்கேருந்து வேகமாக வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடி போய் பயந்துட்டு இல்லை வேணாம் என்னை விட்டுருங்க, நானும் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன், அவனை நான் அக்னாலேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம குருட்ஸு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அக்னாலேஜ் பண்ண அடுத்த செகண்டே நம்ம எல்ஃபி அங்கேருந்து வேகமாக ஓடி போய் நம்ம வில்லை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிக்கிறா. ஸோ யார் என்ன அவன் இருக்கான்லாம் பார்க்கவே இல்லை, உடனே ஓடி போய் நம்ம வில்லை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி அழுகிறா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வில், என்னால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உனக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியல, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ இந்த மாதிரி செலக்ட் ஆனது அப்படின்ட்டு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரொமான்டிக் ஒரு ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குது. ஸோ நம்ம வில் அண்ட் எல்ஃபியா 2 பேருமே இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்கள் காத்துட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ரொமான்ஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெளிப்படையாக காமிச்சிருக்காங்க. நம்ம வில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்ஃபியாவை அந்த ஒரு கூண்டிலிருந்து காப்பாற்றுற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன தான் இவ்வளோ நாள் நடந்தாலும் இந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரமாக போராடி இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியல, இன்னும் இருக்குது, வாங்க அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லை ஃபேக்ஷனுக்கு எடுக்கணும். ஸோ கிளாரி சொல்கிறா, வில் நீ எந்த ஃபேக்ஷனுக்கு போவோன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்பவே நம்ம வில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்ஃபி அப்படின்னு சொல்கிறான். டக்குன்னு நம்ம ஜியம் வந்து அவனை நம்ம வில்லோட கழுத்தை பிடிச்சிட்டு இவன் என்னோட ஃபேக்ஷனுக்கு தான் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி வச்சிட்றான். பிடிச்சி வச்சோடனே அவனுக்கு நம்ம எல்ஃபியாவுக்கும் சரியான கோவம், என்ன சொல்கிற பாகால் முட்டாளே திருட்டனே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ திட்ட ஆரம்பிக்கிறான் நம்ம ஜியோவை. ஏன்னா அந்தளவுக்கு கோவம், ஏன்னா வில் வந்து இவளோட ஃபேக்ஷனுக்கு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு காமெடியான ஒரு சீன், இதையும் நான் வந்து இன்ஸ்டால் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது இந்த சீனு. இன்னொரு சைடு நம்ம ஜியோ நம்ம வில் ஒவ்வொரு தடவையும் நான் வந்து எல்ஃபியோட கிளானுக்கு தான், அதாவது அவளோட ஃபேக்ஷனுக்கு தான் போகணுன்னு சொல்கிறப்பெல்லாம் நம்ம ஜியோ வந்து அவனுக்கு தண்டர் சாக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஒரு 2-3 தண்டர் கொடுக்குறான். அதுக்கப்புறம் நம்ம வில்லால் பேசக்கூட முடியல, அப்படியே மயக்கம் போட்டுறான். இன்னொரு சைடு பார்த்தீங்களா இவனே மயக்கம் போட்டான், இவனே எங்கள் டீமுக்கு தான் வர போகிறான் போல் அப்படின்னு நம்ம ஜியோ சொல்ல உடனே நம்ம எல்ஃபி வந்து பார்த்தீங்கன்னா செமையாக கோவமாகிடுறா. நீ என்ன சொல்கிற, நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்ல. இன்னொரு சைடு நம்ம குவாலிட்டி என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம குவாலிட்டியோட ஃப்ரெண்ட் சொல்கிற, உனக்கு பார்த்தா தெரியலையா ஹெட் ஹிண்டிங் நடந்துகிட்ருக்கு, அதாவது ஆள் பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் ஏப்பா நம்ம வில்ல நம்ம ஃபேக்ஷனுக்கு எடுக்கல, நம்ம ஆளுங்களையும் போய் எடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம கோலட் உடனே அவன் நம்ம ஃபேக்ஷனுக்கு வந்து அவன் என் பக்கத்துலேயும் இருப்பான்ல, எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், சீக்கிரமாக நம்ம ஆளுங்களையும் போய் எடுக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்ல. சரி அமைதியாவா அப்படின்னு சொல்ல. இன்னொரு சைடு நம்ம எல்ஃபி சரியான கோவத்தில் இருக்கா, நீ என்ன பண்ணுன்னு நினச்சிட்டு இருக்க, நீ என்ன பண்ணுறேன்னு தெரியுதா அப்படின்னு சொல்ல. இவங்க 2 பேருமே நம்ம ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு எபிசோடுக்கான ஒரு அடித்தளம்னு நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் நம்ம ஜியோ சொல்கிறான், ஸோ எனக்கு என்ன வேணுமோ நான் அதை எடுத்துப்பேன், ஈவன் நான் ரிச் ஆகணும்னு நினச்சினா ரிச்சாக, ஆல்கஹால் அது தண்ணி அடிக்கணும்னா தண்ணி அடிப்பேன், பொண்ணுங்க வேணும்னா பொண்ணுங்க வேணும், எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் எடுத்துப்பேன், அதுதான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னொரு சைடு நம்ம வில்ஃபி, நீ யாரை வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் வில் வந்து என்னோட ஆள், அவனெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அந்த ஒரு க்ளோன் எபிலிட்டியை யூஸ் பண்ணி, மேஜிக்கல் எபிலிட்டியை யூஸ் பண்ணி நம்ம வெளில வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்னோட ஆள், இவன் எனக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு சைடு அடம் பிடிக்கிறா. இவங்க 2 பேருமே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் இவங்க 2 பேருமே ஃபைட் பண்ணுற மாதிரி நமக்கு ப்ரிவியூ காமிச்சிருக்காங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய ஃபைட் சீன் நெக்ஸ்ட் எபிசோடில் நமக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ் படி நம்ம வில் வந்து நம்ம ஜியோவோட ஃபேக்ஷனுக்கு, அதாவது நம்ம லைட்னிங்கோட ஃபேக்ஷனுக்கு தான் போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி நம்ம எல்ஃபியா வந்து பார்த்தீங்கன்னா டிஃபீட் ஆகலாம், இல்லைன்னா நம்ம வில்லே வந்து பார்த்தீங்கன்னா நான் லைட்னிங் ஃபேக்ஷனுக்கே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். பட் என்னன்னு தெரியல, பார்ப்போம், நம்ம அடுத்த எபிசோடில் தான் நமக்கு தெரிய வரும். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எபிசோட் கொஞ்சம் ரொம்ப பெருசாக போயிருக்கு, காரணம் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீன்ஸ் இருந்தது, அதனால் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் தான் மிஸ்டர் நோபடி அண்ட் ஐம் சைனிங் ஆஃப். டாடா பாய்.